கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் அமித்ஷா கூறும் நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்றும் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அது ஒரே தொடர் குழப்பத்தில் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லியிருப்பதை எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு 15 முறை சொல்லிகிட்டு இருக்கார். திரும்ப நான் தான் நிறுத்தினேன்றது மாதிரி இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அவர் திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் தனித்த ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது திரு எடப்பாடி அவர்கள் தான். தனித்த ஆட்சி அமைச்சாவே அது என்னமா ஆட்சியாக இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி எப்படி கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது, முழுக்க கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் பிஜேபியினுடைய எதோச்சதிகார ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமை என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் ஏற்படும். ஆகவே எக்காரணம் கொண்டும் பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் முதன்மையான பணியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்கிறதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரணும். விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு ஏன்னா அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். அண்ணா அது கூட்டணி பற்றியெல்லாம் எங்கள் தேசிய தலைவர்கள் எங்களுடைய அதை தான் அவங்க பார்த்துக்குவாங்கண்ணா. தேர்தல் நேரம் இருக்குது. கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டிவிடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.